நம்ம இந்த சீரீஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுல. ஸோ லெட்ஸ் டூ இட் அகேன். பெயிண்ட் அண்ட் பாஸ் எபிசோட் 3. இன்னைக்கு நான் வந்து கேமலோட இந்த பேசிக் அக்ரிலிக் பெயிண்ட் செட் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் 3 கலர்ஸ் தான் நமக்கு தேவைப்படும். ஒரு ரெட் ஷேட், அப்புறமா ஒரு டார்க் க்ரீன் ஷேட், அப்புறமா ஒயிட். அவ்வளோதான். இப்போ ஒரு A5 சைஸ்ட் ஸ்கெட்ச் புக் எடுத்துக்கிறேன். அதில் கீழே நிறைய க்ரீன், மேலே கொஞ்சமாக ஒயிட் அப்ளை பண்ணிக்கிறேன். எந்த ப்ரஷும் யூஸ் பண்ணல, டியூப்லேருந்து டேரெக்டாகவே அப்ளை பண்ணிக்கிறேன். நம்ம எனக்கு யூஸ் பண்ண போகிற ஒரே ப்ரஷ் இந்த பெரிய ஃபில்பர்ட் ப்ரஷ் தான். இதுக்கு பதிலாக நீங்கள் ஃப்ளாட் ப்ரஷ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெட்டாக இருக்கிற அந்த ப்ரஷ் யூஸ் பண்ணி கிரீன் அண்ட் ஒயிட்டை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். கீழே டார்க்கர் ஷேடும் மேலே லைட்டர் ஷேடும் இருக்கிற மாதிரி கிராஜுவலி பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த லேயர் நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் நம்ம ரெட் கலர் ஷேடை வந்துட்டு டியூப்லேருந்தே டைரக்டா அப்ளை பண்ண போறோம். சும்மா டியூபை வெர்டிகலாக ஹோல்ட் பண்ணிட்டு கொஞ்சமாக பெயிண்ட் ஸ்குவீஸ் பண்ணி இப்படி சர்க்குலர் மோஷனில் ரொட்டேட் பண்ணி எடுத்தோன்னா ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. பர்ஃபெக்ட் சர்க்குலர் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை, அதே மாதிரி ஒரே சைஸில் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸஸில் ரேண்டமாக நிறைய ஃப்ளவர்ஸை அந்த டியூப் வச்சு நம்ம பெயிண்ட் பண்ணிடலாம். இப்போ மேலே மட்டும் சின்ன சின்ன சைஸில் நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்கிற மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கலாம். அப்போ பார்க்குறதுக்கு ஃப்ளவர்ஸ் வந்துட்டு தூரமாக இருக்கிற மாதிரி தெரியும். இப்போ ஒரு ஃபைன் லைனர் பென் யூஸ் பண்ணி ஒரு ஃப்ளவர்லேருந்தும் கீழே பார்த்து ரேண்டமாக லைன்ஸ் வரைஞ்சிக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும்லாம் எந்த அவசியமும் இல்லை, கொஞ்சம் பெண்ட் ஆகி இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பின்னாடி போக போக லைன்ஸை கீழே வரைக்கும் ஜாயின் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. இப்போ அதே பென் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீளமாக லீவ்ஸ் வரைஞ்சிக்கோங்க. பின்னாடி போக போக லீவ்ஸோட சைஸை வந்து சின்னதாக்கிக்கோங்க. லீவ்ஸ் வரைகிறப்போ ஓவர் டூ பண்ணாமல் பார்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் லீவ்ஸ் வரையலாம் அப்படின்லாம் யோசிச்சு வரைஞ்சிட்டே இருக்காதீங்க. அடடா அழகாக இருக்கே அப்படின்னு தோன்றப்பவே ஸ்டாப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஒரு லைட் க்ரீன் ஷேடில் இருக்கிற ஆயில் பேஸ்டல் இல்லாட்டி ஒரு கிரையான் யூஸ் பண்ணி அந்த லீவ்ஸ் வரைஞ்சோல்ல அதுக்குள்ளே ஃபில் பண்ண போகிறோம். பர்ஃபெக்டாக ஃபில் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. பிகாஸ் ரிமெம்பர், இந்த சீரீஸில் நம்ம பர்ஃபெக்ஷனாக மறந்துடணும். ஃபில் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் பார்க்குறதுக்கே. நிஜமாவே நம்ம தான் இதை பண்ணோமா அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த ஆர்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சீக்கிரமாக பார்க்கலாம். அது வரைக்கும் டேக் கேர், பை.